நமஸ்தே, நான் ராணிகண்ணன் பேசுகிறேன். இது வந்து ஸ்பெஷல் வீடியோங்க, பிக் பாஸ் 8 பற்றி. இது ஒரு அப்டேட்டு. கமல் சார் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா, டியர் வியூவர்ஸ், நான் வந்து பிக் பாஸ் 8 நான் ஹோஸ்ட் பண்ணலை அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. பிக் பாஸ் 8 தான் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணலன்னு போட்டிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பிக் பாஸ் 9, 10க்குலாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, பை த வே, அவருக்கு ஏன் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணல அப்படின்னா, அவர் வந்து யூஎஸ் போகிறாரு. 6 months அந்த ஏஐ கோர்ஸ் இருக்குல்ல, இப்போ புதுசாக இந்த ஏஐ அந்த ஒரு டெக்னாலஜி வந்திருக்குல்ல, அதை கற்றுக்கிறதுக்காக அவர் வந்து யூஎஸ் போகிறாராம். அவர் வந்து கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுங்கிற மாதிரி நம்ம உலக நாயகன் வந்து இன்னும் கற்றுக்கணும், படிக்கணும்னு அவருக்கு அந்த தாகம் ஜாஸ்தி, அறிவை வளர்த்துக்கிறதுக்கு. ஸோ அவர் வந்து போகிறாரு. ஓகே, நல்ல விஷயம். ஆனால் அவர் இடத்துக்கு நம்மளால் இன்னொருத்தர நினச்சி கூட பார்க்க முடியாது. ஓகே, ஆனால் டிஸ்அட்வான்டேஜஸும் இருந்தது. ஃபஸ்ட்டு 2 seasons, சீசன் 1 அண்ட் பிக் பாஸ் சீசன் 2 வந்து சான்ஸே இல்லைங்க, டெரிஃபிக்காக பண்ணார். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுத்து, அவர் பாலிடிக்ஸில் வந்தார். அப்புறம் சினிமா கமிட்மெண்ட்ஸ், அவரால் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் பண்ண முடியல. டெய்லி நைட்டு ரிலே பண்ணுற அந்த 1 hour செஷனாவது பார்த்துட்டு வரணும். அது பார்க்குறதுக்கு கூட அவருக்கு டைம் இல்லை. ஓகே, அந்தளவு இஸ் வந்து பிஸி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பிக் பாஸ் டீம் வந்து என்ன சொல்கிறாங்களோ, அவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அதையே அப்படியே 100% எடுத்துன்ட்டு ஹோஸ்ட் பண்ணுறாரு. ப்ரோக்ராமே பார்க்காமே வெறும் அந்த பிபி டீம் கொடுக்குற ஸ்கிரிப்டை படித்து அவர் ஹோஸ்ட் பண்ணுறது வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட் டக்குன்னு அவர் வந்து பேசுகிறதுலாம் அவர் அடிச்சிக்கவே முடியாது. அதே அவர் மட்டும் அந்த 1 hour ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஹோஸ்ட் பண்ணார்னா இன்னும் எவ்வளோ டெரிஃபிக்காக இருக்கும். சீசன் 1 and 2 மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் லேக்கிங். அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது நமக்கு தோணும், அச்சுச்சோ இவர் இப்படி பேசினாரே, அச்சுச்சோ அவர் அப்படி பிஹேவ் பண்ணார், இதை இவர் பாயிண்ட் அவுட் பண்ணலையே, கமல் அதை பாயிண்ட் அவுட் பண்ணலையேன்னு நமக்கு மனசு அடிச்சுக்கும். ஆனால் இதெல்லாம் கமலுக்கு தெரியாது. அவர் வந்து அந்த டீம் கொடுக்குற ஸ்கிரிப்டை வச்சு தான் பண்ணுறாரு. அந்த டீம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேண்டிய கண்டஸ்டண்ட்டுக்கு ஒரு மாதிரி அவங்கள ப்ரமோட் பண்ணுறாங்க, பிடிக்காத கண்டஸ்டண்ட்டை கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுறாங்க. போன சீசன் 7 பாருங்களேன், பிரதீப் ஆண்டனிக்கு அநியாயம் நடந்தது, மாயாவை வந்து தூக்கி வச்சாங்க. இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் கமல் வந்து ஸ்கேப் கோட் தான் ஆகிட்டார். அந்த டீம் வந்து கமலை ஸ்கேப் கோட் தான் பண்ணாங்க, பலியாடு தான் ஆக்கினாங்க. அட்லீஸ்ட் அடுத்து வர ஹோஸ்ட் இந்த சீசன் 8 பண்ணுறவங்க வந்து 1 hour அந்த நைட்டில் ரிலே பண்ணுறதை பார்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா அவங்க பேர் கெடாமல் இருக்கும். ஏன்னா கமல் சார் அவ்வளோ உழைப்பு கொடுத்து கூட அவர் அந்த ப்ரோக்ராம் பார்க்காததுனால அவரால் வந்து ஆனஸ்ட்டாக வந்து பண்ணவே முடியல இந்த ப்ரோக்ராமை. ஓகே, அது ஒரு பெரிய ட்ராபேக் தான். இந்த வரப்போகிற ஹோஸ்ட்டு அதை மனசில் வச்சுட்டு ஃபுல்லாக பிக் பாஸ் டீமை வந்து டிபெண்ட் ஆகாமல் அவங்களும் அந்த 1 hour பார்த்துட்டு பார்ஷியாலிட்டி காமிக்காமல் ஆனஸ்ட்டாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அஃப்கோர்ஸ் பிக் பாஸ் டீமோடு அவங்க வந்து கன்சல்ட் பண்ணட்டும், பட் இவங்க டெசிஷன் தான் ஃபைனலாக இருக்கணும். அவங்க சொல்கிறது அப்படியே பிளைண்டாக அக்செப்ட் பண்ணக்கூடாது. கமல் சார்க்கே அந்த மாதிரி ஆச்சுன்னா அவர் ப்ரோக்ராம் பார்க்கல, ஸோ அவர் சொல்கிறது அப்படியே எடுத்துட்டார். இப்போ பிக் பாஸ் 8 வரவங்க வந்து அந்த ப்ரோக்ராம் ஒரு 1 hour பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பிக் பாஸ் டீம் சொல்கிறதையும் வச்சு அவங்க வந்து இந்த ஷோவை நல்லா கொண்டு போகலாம். பிக் பாஸ் 8 நல்லபடியாக இருக்கும்னு நம்பலாம். பிக் பாஸ்னாலே குறும்படம் தாங்க. சீசன் 1 சீசன் 7 வரைக்கும் போட்ட குறும்படத்துலேயே த பெஸ்ட்டு குறும்படம் இது தாங்க. இன்னி வரைக்கும் இந்த குறும்படம் வந்து பேசப்பட்டுருக்கு. சீசன் 1 வந்த குறும்படம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பிரிக்க முடியாதது எது, பிக் பாஸும் ஓவியாவும். குறும்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனோன்னு நான் ரிவ்யூ பட ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு ஜூலி, உம்முன்னு இருக்கு? எவிக்ஷன்ல உன் பேர் இல்லைன்னு உனக்கு குளிர் விட்டு போச்சான்னு கேக்குறாங்க. எவிக்ஷன்னா அக்கா 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 யூ வில் கம். எவிக்ஷன் முடிஞ்சனே வாட் அக்கா வாட் ஹேர். அதென்ன நீ இப்படி பார்த்த? மட்டமான சென் அவ்வளவுதான் மூளை, அதனால விட்டுருங்க. தப்பு செஞ்சு திட்டு வாங்கினா தப்பு செய்ய குறும்படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டும். கண்டிப்பா பாப்போம். என்ன இவ்வளவு தைரியமா இருக்காங்க அவங்க? இவங்க என்ன பத்தி அப்படி சொல்லிருக்க மாட்டாங்க. ஐ வாஸ் ட்ரைங் டு ஆனா அவளங்க வேற மாதிரி. ஏன் மனசுல என்ன இருக்கு? நான் சொல்லாதத யாருமே என்ன பத்தி நினைக்காதத சொல்லி எதுக்கு தேவையான பிரச்சனை உண்டாக்குறீங்க? ஜூலி, நம்பிக்கை துரோகம். I love you guys.